கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் கொடிகாமம் பரணி பகுதியில் ஒரு இளைஞன் நீரில் மூழ்கி மரணித்ததாக சில தகவல்கள் வெளியாகின்றன. நிலுசன் என்ற 23 வயதான இளைஞன் தாமரை குளத்தில் தாமரை பறிக்க அல்லது நீராட சென்ற சமயம் தாமரை கொடியில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல்கள் முன்னர் வெளியாகிறது. அவ்வாறு அவர் உடைய உடல் தொடர்பாக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு நீர் சென்று அவருடைய சுவாச குழாயில் அடைத்திருப்பதாகவும் அவருடைய தோள்பட்டைகள் அமுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான கண்டல் காயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவ்வாறு அவர் நீரில் மூழ்கி இறக்கவில்லை, அந்த சம்பவம் கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த விடயம் தற்போது வேறு திசையில் திசை திரும்பியுள்ளது. அவருடைய நண்பர் ஒருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்கொண்டு ஒரு இடத்துக்கு அவரை அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் இன்னொரு நண்பர் அவரை குளிப்பதற்கு அழைத்ததாகவும் அவர்களுடன் இணைந்தே இவர் சென்றதாகவும் குறித்த குளத்தில் அவ்வாறு சிக்குண்டு போவதற்குரிய தாமரை கொடிகள் அங்கு இல்லை எனவும் உறவினர்கள் மற்றும் தாய் தந்தை உட்பட பிரேத பரிசோதகர் மற்றும் போலீசார் குறித்த இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் அது தொடர்பாக அவதானித்துள்ளனர். எனவே இந்த இளைஞனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அவருடைய உடல் வைத்திருந்த போதும் போலீசாரினுடைய தலையீடுகள் காரணமாக அவருடைய உடல் தொடர்பாக சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். எனவே உறவினர்கள் உறுதியாக இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சில காரணங்களை தெரிவிக்கிறார்கள். அவற்றை நாம் குரல் பதிவினூடாக இணைத்துள்ளோம். அதேபோல் இந்த சம்பவத்துக்கு நீதி வழங்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிடம் குறித்த குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பாக தெரிவிக்கையில், அவருடைய மரணம் கொலையாக இருந்தால் நிச்சயம் இதற்குரிய தண்டனை வழங்கப்படும், தான் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக பேசுவதாகவும் இது தொடர்பாக தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக அவர் ஒரு கருத்தினை தெரிவிக்கிறார். யூரிகள் சொல்லினோம். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் அவரோட உயிரா இருக்கிறவர். அவருக்கு சம்பந்தப்பட இல்லான்ட்டு இதுதான் டிலக்ஸ் சுகி டிலக்ஸ் எழுதி கொண்டு போனது. சுகி குளிக்க கூப்பிட்டவர் வாகிசன் போலீஸ் அடுத்த தரிசன் பேரோட போனவர். மிச்ச பேருக்கு தெரிஞ்சு இல்லை 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 கோயில் தீர்த்தமாடுற இடம், அது குளிக்கிற இடம் இல்லை. ஒரு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு, சுட்டி வீரத்துக்கு பின்புறம் மறைவு. அந்த குளத்தில் நாங்கள் போய் பார்த்த நாங்கள் அவர் குளிக்கணும் இல்லை சொல்லிட்டு போவே இல்லை. அவதான் கூப்பிட்டு இந்த பிள்ளைய இப்படி மாட்டிட்டு கடவுளே. அந்த குளத்தில தாமரைப்பூ நீங்கள் ஒன்று காட்டிட்டா நாங்க இண்டையோட இந்த கேஸ விடுறோம். நேற்று போய் ஒரு 15 பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர், நாங்கள், குர்னல், 10 பொலிசு, இந்த கொடியாமத்து சதி செய்ய வந்த பொலிசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர். காட்டும் போது ஒரு 2 ஐயாவை அதுக்குள்ள ரக்கினாங்கள். ரக்கி அந்த 2 ஐயா தாழாமல் வந்தவர். இந்த இடத்துல ஐயாவைத்தான் 2 பேர் ரக்கி தாழாமல் வந்தவர். வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள். என் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது, வந்து போடுவோம் என்று வச்சது சேட்டு இந்த கரையில் கிடக்கையா செவ்வம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என் பிள்ளைக்கு சதிதான் செய்தது, வேறு ஒன்றுமே செய்யலை. என் பிள்ளை அரப்பன உயரம் பாருங்கோ. என் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை, எங்கள்ட பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. இவ்வளவு பேரும் கூட்டி கொண்டு போய் என் பிள்ளையே அதில் ஒரு 3 டின் இருக்கு. நாங்கள் நேற்று குருநாள் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளையதும் பாவிச்சிருக்கோண்டு பார்க்க, அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதான்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை. அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மை குலாசியத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது. அடைச்சோடனே பிள்ளைக்கு திமிரு இருக்குது. திமிரைனா உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக மாட்டாமல் தான் தத்தளிச்சு போனது. இந்த கை மூட்டி 2 பிடிச்சி அமர்த்தி இருக்குது. அது கண்டின காயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ காரணம் சொல்லி என்ற பிள்ளை அதில் வேணுமென்றால் வாகனம் பிடிக்கிறோம். வாங்க, பூ இருக்கோண்டு பாருங்கோ, தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ. ஏன் பிள்ளை பூவன் ஐயரே பூ பிடுங்க போகிறதுக்கு இல்லை, விசேஷமே பூ பிடுங்க போகிறதுக்கு
மீட்டர் இருக்கு, மீட்டர் அப்படியே குத்தினபடி இருக்கு. அவர் தாண்ட போது அதில் மீட்டர் கட்டை குத்தினபடி இருக்குது. அதில் பிடிச்சிருப்பார், பெரிய நீங்கள கட்டி வந்து குத்தினபடி இருக்கு. நீங்கள் போய் பொடியை இழுத்த நீங்கள் புள்ளியேன் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள். அதை போல ஏன் பொலிசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பொலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம். பொலிசு என்னென்று எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கள்கிட்ட பிள்ளைய சதி செய்ய வேணும். பொலிசன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ற கசிப்புக்காரர கஞ்சாக்காரர வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம். எங்கள்கிட்ட பிள்ளைய கொண்டு போய் குளத்தில் குளிக்க வாக்க, என்ன தாய் தோப்பனே குளத்தில் குளிக்க வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கள்கிட்ட பிள்ளையே. அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை, தீத்த மாறுற கேணி, அந்த கேணியில கொண்டு எங்கள்கிட்ட பிள்ளைய நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் 10 மறைவில் ஒரு சனம் சஞ்சரி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல என் பிள்ளைய பொடி கொண்டு நீங்கள் சரி பொடி எடுத்த நீங்கள். நாங்கள் ஐயோ என்ற பிள்ளைக்கு பொடி மந்திய ஆஸ்பத்திரியில் பொடி இறக்கண்ட ஏன் கள்ள பேர் கொடுத்த நீங்கள் கொண்டு போன 2 பேரும் கள்ள பேர் கொடுத்துருக்கீங்க கொண்டு. நாங்கள் இங்கேருந்து போகும்போது 6 என்ற பிள்ளையோட அநாத மாதிரி என்ற பிள்ளை கிடந்தது போய் பார்க்க அவற்ற போன் அண்டு புல்லா கதைச்சு அவ்வளத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள். என்ன காரணம்? தம்பி போன் வேண்டார், பக்கத்து ஒரு தம்பி நின்று போனை பறிச்சு 1 மத்தியானம் போன் கொடுக்க இல்லை. அதுக்கு பெராதியில போன வேண்டே இல்லை. அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது? அப்போ இந்த கதைச்சுன்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சு இன்றைக்கு ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம். அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது? எந்த பிள்ளை குளிக்கிறான் 2 மணிக்கு 2:30 கிட்ட சாப்பிட்றான், வெளியில் போய் அப்புறம் குளிக்க வாரானே. ஏன்னு இந்த பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க அந்த குளத்தில் காட்டுறோம். ஒற்று பூ வெள்ளைப்பூவோ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம். வேற பொலிசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான், இதுதான் தாட்டு இடமன்ட்டு. நாங்கள் திரும்பிட்டு ஏன் இந்த கதையில் ஏன் ஓடினீங்க? அந்த பொலிசை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு, அந்த பொலிசை நீங்கள் மந்தியை கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு ஆக்கள் தான் இதுதான் பொலிசன்னு சொல்லி தீரையில் எங்களோட தம்பி ஓடி போக அவன் மூர்ச்சைக்கில் எடுத்துக்கொண்டு விட. அதே லோயரை கேட்டு நாங்கள் அதானே சரி சரிபுல வாரது இயற்கை, சரிபுல வாரது இயற்கை. சரி சரிபுல வாங்க நீங்கள் ஒரு பொலிசா சம்மந்தப்பட்டிருக்க, பொலிசா சம்மந்தப்பட்டிருக்கக்குள்ள நீங்கள் என்ன இருக்கணும்? பிள்ளைய காமாந்து பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் இந்த பேச விட அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தண்டிச்சு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். பேரும் சேர்த்து அதை செய்து அப்போ நாங்கள் எங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தானே. சந்தேகம் இல்லை தம்பி, சந்தேகம் தான். எங்களுக்கு சதி செய்தவன்கள் தான். எங்கண்ட பிள்ளையில் அவருக்கு 3 மாம்பழ பிள்ளை, அது வேற ஏதோ ஒரு என்ன பிளான்ட்டு தெரியல, அது ஒரு சதி செய்தது. அதுக்குள்ளே அவன் ஒரு மூத்தவனான ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை. அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது. நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்கிறது, நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன். அப்போ இந்த பிள்ளை நம்பியே இல்லை உங்கள் 4 பேரோடையும் பொலிசோடையும் வந்தது. பொலிசை என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு? பொலிசுக்கு என்ன பொலிசை தானே இல்லையே குளிக்க இடம். பொலிசு தண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதேங்கோ வெளியில வாங்க. நாளைக்கு இதுல நானும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு நாளைக்கு தண்டுதான். எந்த பிள்ளைக்கு சதிதான் செய்தது, சதி செய்தது. எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது. இவ்வளவுக்கும் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை. போனே அழிச்சியல் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்சீங்களோ? ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்கோ, எங்களுக்கு இன்ன பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை. அவன் எங்கண்ட ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்த தான் நடந்ததுன்னு சொன்னீங்களோ? 3 நாள் நாங்கள் கதறோம். கதர்ன மாதிரி அவையின்றி அம்மாக்கள் கதற வேண்டாமோ? என்ன பிரச்சனை இவருக்கு? என்ன பிரச்சனை காண்டி இவர் இப்படி எங்கண்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் பண்ணி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க. இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் வரக்கூடாது. அதோட்ட உயிரால் 2 உயிர் போட்டுது, ஒரு உயிரால் 2 உயிர் போட்டுது. அந்த பிள்ளையும் வெறுக்காண்டி போன உயிர் தானே. தான் போய் அச்சலம் படையிலே அது செய்யலை. இது கேட்டதுக்கு பின்பால தன் கையாலே தான் தைக்கொலை பிரிஞ்சவா.
இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது, சாகும் வரையும் எங்களுக்கு தீராது. அதுக்கேற்ற சாகும் வரையும் விடாத மறியல் விட்டா சரி, இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்கள் சொல்றோம். நீங்கள் அதுக்கேற்ற முடிவு எங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளவு பேரையும் கொண்டு முற்படுத்தி மறியல் வேக தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். அப்படி இல்லையென்றால் ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்களால் இயன்றது நாங்கள் பார்ப்போம். சும்மா சும்மா இந்த ரிப்போர்ட்டர்னா சும்மா சும்மா போடும். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்தது சம்பந்தப்பட்ட ஆர்வட்ட வர வேணும். வந்தால் இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நாங்கள் இதுதான் நடந்ததுன்றதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லுவோம். அவன் போன கதை எங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சு நீங்கள் சீரானாக்கண்டால் இந்த பொலிசு ஒரு ஆளை பிடிச்சு அடிக்க அவ்வளவு பேரும் நிரூபிக்கத்தானே வேணும். சம்பந்தப்படுத்தி அதுக்கு போடக்கூடாது. எங்களுக்காண்டே ஆவசத்துல எத்தனை பேர் அவன் உயிர் சின்னங்களை எத்தனை பேர் ஆவசப்பட்டு கதைப்பாங்க. எங்களுக்கு ஆபாசம் தான், இப்பவும் எங்களுக்கு ஆபாசம் தான். ஒரு பிள்ளைய 10 மாதம் ஒரு தாய் பெற்று சுமந்து 22 வயசு வரைக்கும் வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த தகப்பனை பாருங்க, இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த தகப்பன் இன்றைக்கு படிப்பிச்சு பொறுக்க படிப்பிச்சு இன்றைக்கு என் பிள்ளைய பறி கொடுத்தவன். இன்றைக்கு அவன் நிலைமையை இந்த கொடியவற்ற நிலைமையை பாருங்க. மூன்று பிள்ளைய பெற்ற தாயின் கேவலத்தை பாருங்க. தன்னால வருந்தி 3 பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான். இந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் சொல்லி எங்க போறான் எங்க வாரான் என்று பயந்து இவ்வளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா நீங்கள் இந்த கோலமாக்கி விட்டுருக்கிறீர்கள். இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை. 3 மணி 4 மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு? வடிவா புரிஞ்சு சொல்லணும். 3 மணி 4 மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா? முறைப்பாடு எடுத்து இப்ப எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னா வந்து எல்லாம் போன ஒரு சில பேரை தான் நம்ம அந்த வந்த இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்றோம். இதுக்கு பின்னாலே தொடர்பு 4 பேர் வழியாக்களையும் பிடிச்சு நீங்க அடிச்சாதான் எங்களுக்கு உள்ளது. திரும்ப சொல்றேன் திரும்ப சொல்றேன். ஆரம்பத்துல போய் பிள்ளை குளிச்சிருந்தா பரவாயில்ல. 3:30 மணிக்கு பிறகு கூப்பிட்டது நான் திரும்ப சொல்றேன். இந்த 4 பேரையும் திரும்ப சொல்றேன். 4 பேரையும் என் வீட்டை இருந்து கூட்டிக்கொண்டு போனா முதல் டிலக்ஸு பிறகு அவர் இடையில போய் போன இடத்து கூப்பிட்டவர் சூக்கி குளிக்க கேட்டவர் அவர் தான் மகாதப்பாளி. என்ற பிள்ளைய குளிக்க கேட்டார் சூவி அவர். அடுத்தது தரிசன் வாகிசன் போலிச்சு. இந்த 4 பேரே நீங்க குடுத்தீங்களா மிச்சாக்கள் தர பேர் அவ வழி வருவினம் நாங்கள் காண இல்லை. எங்களுக்கு மிச்ச பேர் அவதான் நிரூபிக்கணும். இந்த 4 பேரும் தான் எங்களுக்கு நிரூபிக்கணும். 10 பேர் என்று சொல்லி 8 பேர் என்று 6 பேர் என்று கண்காண இல்லை. நாங்கள் தண்டனை கொடுத்தா மற்றவே வழி வருவினம் செய்தே சொல்லுவினம் தானே தண்டனை கொடுக்க. சும்மா கொண்டு போய் கசிப்பு பிரச்சனைக்கு அடிக்கிறீர்கள் அதுக்கு அடிக்கிறீர்கள். இதுக்கு கொடுத்து தண்டனையில அவன் வாயால தாங்களா பிரிக்கணும். இவ்வளவு பேரும் போனாங்க உங்களுக்கு அடிக்கிற அடியில ஆபாசத்துல சொல்லத்தானே வேணும். அடிக்கிற அடிக்க ஆபாசத்துல நீங்க போன 10 பேரோ 4 பேரோ 5 பேரோ 2 கொலையை நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகும்ண்டு. அப்ப நீங்க அந்த உயிர் 2ம் போகணும்னு தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள். இந்த உயிரான உயிருக்கு நீங்கள் 4 பேரையும் பிடிச்சு 4 பேர்த்த தண்டனையும் எங்களுக்கு கொடுத்து இதெண்டா தான் எங்களுக்கு பின்னணியோ சொல்லுதுகள். 10 பேர் என்று சொல்லுதுகள். இப்போ வந்த சனம் சொல்லுதல் நாங்க கண்காண இல்லை. கூட்டி கொண்டு போனால் ஒரு ஆளை மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். மிச்சம் பின்னணியில ஒரு ஆளை பிடிக்கும் போது மிச்சாக்களை தெரியும் தான் சொல்லுவேன் தானே அடியன் இருக்கலாம். அவர் சொல்லத்தானே வேணும். அவரு கொடுத்த குட்டுவியோட வெளிக்கத்தானே தம்பி வேணும்.
ஒரு நடவடிக்கையும் இல்லை. போலீஸுக்காரன் வந்து 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 கேட்டுட்டு போயினேன். கோட் சென்று சொல்லி போட்டு போயினேன். இதுவானில் வந்து நீங்கள் உங்களோட நடந்த முறைப்பாடுகளை சொல்லுங்க. எங்கள்கிட்ட நேற்று முன்னாடி அறிக்கை எடுத்தவ நாளைக்கும் வந்து வைக்கட்டுமா, லோயரை வைக்காதேங்கோ. நாங்கள் போலீஸ்மேன் உங்களுக்காண்டி ஏறணும். ஏனென்றால் அவன் இப்போ வந்த போலீஸ்மேன் நேற்று குருநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் நின்றாக்கள். இந்த கையமர்த்தினது அவதான் எங்களுக்கு வந்து சொன்ன பிள்ளையே கையமர்த்தி இருக்குன்னு சொல்லி இதயத்துக்கு தண்ணி நின்று பிள்ளை வயிற்றுக்கா தண்ணி போயில, சுவாச பையக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது. அடைச்ச திமுறினாண்டு போலீஸ் தண்டை வாங்குறப்பாடே சொல்லி வருது. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? எந்த பிள்ளை பார்க்க என்ற பிள்ளைக்கா உடலுக்கா தண்ணி. அது முக்கியமான கேள்வி இல்லையோ நான் பார்க்க பெத்தோட உறுதிப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவன் எல்லா சேப்பமும் தூக்கத்துக்கு எல்லாம் அப்படி ஆடி அது தொடைக்குள்ள வந்து உடம்பு சுட்டோன்னு இருக்குது. அதெல்லாம் சந்தேகப்பட்டோம்னா புரிய பிடிச்சினான். நான் காமராக கூட விட மாட்டேன்னு பிடிச்சது நின்றான். ஒரு தரம் எல்லாருமே தடுத்தவ காமராக போடுறதுக்கு சின்ன எல்லாம் புரிய நின்றவ காமராக போடணும். ஆனா இந்த கொண்ட வந்த மேல வந்து டாக்டர் இல்ல கொண்டு வர சின்ன எல்லாம் அதுல புளியான விஷயமா எனக்கு தெரியுது. அதுவும் போல நடந்த ஆரம்பத்தில் வந்து எல்லாமே புளியா தெரியுது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை ஹாஸ்பிட்டல்ல. மற்றது ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல சைன் வச்சதா இந்த மாதிரி தெரியாது. என்ன நான் சொன்னேன் இப்ப உரித்தாங்கன்னா எல்லாரும் உரித்தானாக்கெல்லாம் அவன் அப்பா அம்மா அதை பெறணும் மாட்டேன். அந்த சைன் வச்சாலுமே எனக்கு பிடிச்சிடணும். இந்த சைன் வச்சு கொடுத்தால் 6 நேரம் கதையும் கன்ஃபார்ம் பண்ணிச்சிடணும். சிவரூபன் பேர் தான் சைன் வச்சுக்கிறாங்க. அந்த ஆள் 6 நேரம் பிடிச்சிடணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சைன் பிடிச்சிக்கிறாங்க சிவரூபன். அந்த ஆளையும் கூப்பிடுங்க சிவரூபன் எனக்கு தெரியும். அது என்ன தெரியாது. சைன் கூட 6 வச்சு என்ன கேட்கறாங்க. நான் சைன் வைக்கிறாரு. நானும் வந்து மாமன் தான் அப்பா அம்மா அவ வேணும் சைன் வைக்கிறாரு. அந்த சைன் வச்சதா எல்லாம் கட்டாம விஷயம். அத முக்கியமான விஷயம் வந்து 3:30 மணிக்கு புள்ள வீட்டை சாப்பிட்டு புள்ளைய போன் பண்ணி கூப்பிட்டது. போன் நம்பர் அழிச்சதும் அவன் போன்ல இருந்து ஒரு நம்பரும் இல்ல. 16ஆம் தேதி நம்பர் ஒன்றும் இல்ல. அது எதுக்கு அழிக்கணும்? அந்த நம்பர் எல்லாம் அழிச்ச ஒரு ஆதாரம் வேணும். இதுக்கு ஒரு முடிவு வேணும். போன் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த பையன் தெரிஞ்சா படிக்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த சீனியர் இது வரைக்கும் இந்த புள்ளிய பார்க்க வரையில குளிச்சனீங்க நீச்சனீங்க எல்லாம் சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த புள்ளிய வந்தாலும் பார்த்தனீங்க. பழகிற வரைக்கும் பழகி முடிஞ்சது. அதுக்கு இதுக்கு ஒரு காரணம் இல்லை. வராதுக்கு என்ன காரணம்? அதுகளுக்கு ஒண்ணு தெரியா பாவம் இல்ல. என்ன மேராச்சும் உள்நோக்கத்தில் சரி செய்யணும். அப்படி செய்யாதுங்க இப்படி செய்யாதுங்க செய்தாங்களுக்கு பிரச்சனை விரட்டினோம். அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் கேட்க பயப்படுறான். இல்ல வேண்டாம் அத்தனைக்கு அத்தான் பயப்படுது. என்ன நடக்குதுன்னு தெரியாங்க. என்ன நேற்று கூட மந்திரிகள் இருந்து கேட்கிறேன். எனக்கு இதுல டவுட் இருக்கு. இந்த போஸ்ட் செய்யாதீங்க. அதே மாதிரி கொடியா சிப்ப போற விளத்தி போட்டு லேண்டோல நான் கேட்கிறேன். சார் நேற்று விரைக்கல நீங்கள் சந்திரன் மறைச்சீங்கல்ல உள்ள டெத் ஆயிட்டு சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திரன் மறைக்கிறேன். நான் 30%. அதே போலீஸ் லேண்டில் போறாரு. என்ன கண்டு போலீஸும் போய் தானே திருப்பி இன்றைக்கு லேண்ட் ஓடிக்கொண்டு போற போலீஸ் அதே போலீஸ். போலீஸ்ல வந்து கடும்புலையான விஷயம் இருக்கு. நான் வானத்துல வந்துருக்க ஃப்ரெண்டோட இதே லேண்டோ திரும்பி போகுது. அதே போலீஸ் வானம் முடிக்கொண்டு போகுது. அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்காம பிரச்சனை கருத்துல பிரச்சனை. நான் கேட்கிறேன் நேர சார் நான் உங்களை கண்டுனான் கருத்துல திருப்ப நீங்க சொன்னீங்க பக்கத்துல அந்த முறைகளை மறந்து செக் பண்ணினாங்க. போட்டு நேற்று வேற கேட்கிறோம். சேர்த்து கொடியாம பிரச்சனை. நான் கொடியாம பிரச்சனை இல்லை ஐயா நான் பருத்துற பிரச்சனை. அப்ப அந்த போலீஸ் அந்த பொய்யை சொல்லணும். நேற்று இன்றைக்கு லேண்டோட போலீஸ் நேற்று மந்தியில வந்து சொன்ன காலம் இதுதான். நான் கொடியாம போலீஸ்ல பருத்துற போலீஸ். அந்த பொய்யையும் போலீஸ் சொல்றது இந்த காரணம் இருக்கணும். போலீஸ் போல போலீஸ் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் மக்கள் கண்ணியம் செய்யக்கூடாது. அப்படின்னா போலீஸ் தேவை. இந்த மக்களோட சின்ன ஒரு பிள்ளை ஜாத்திக்கு முள்ளு பறையெல்லாம் செய்கிறீர்கள். அப்ப நீங்க செய்யலாம் சரியோ? இந்த போலீஸை பொறுக்கிறதுக்கும் போலீஸ் தான் காரணம். மக்கள் போலீஸ் தான் காரணம். இல்லாட்டி போலீஸ் யாரும் இருக்க தேவையில்லை. போலீஸுக்கு எல்லா இதுவும் நாங்கள் செய்வோம். நான் நேற்று தானப்ப அந்த வீடியோ பார்த்தேன். நிறைய சொல்ல அந்த வீடியோ பார்த்தேன்னா எனக்கு கோல் அடிச்சு ஜெகதாஸ் மற்ற ராசனியாக சொல்லியிருந்தாரு. பரீட்சை நடந்திருக்கான்னு சொல்லி
அது ஏற்கனவே முதலே அந்த போலீஸ் உத்தியோகத்தை சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆக்ஷன் எடுப்பினமா இல்லையான்றது. மற்றது அந்த நாளைக்கு வழக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு வழக்கு முடிய நான் அங்கே போக நாளைக்கு நாளண்டைக்கும் வழக்கு முடிய நான் அங்கே போய் ஒரு பேர் கலைப்பேன். கழிச்சு போட்டு அதை அவர்கள் போலீஸ் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு போடும்னு பார்க்குறேன். நினைக்கிறேன் போலீஸ் சரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் இது வளமையாக கொலை நடக்கிறது என்ற சமுதாயத்தில் வந்து இப்போ கூடிக்கொண்டே தான் போகுது. அதை விட அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறன்றது வந்து இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். என்றால் அரசாங்கம் சொல்லியிருக்கு தாங்கள் போலீஸை சுயாதீனமாக விட்டுருக்கோம். ஆனால் போலீஸ் வந்து சில இடங்களில் தன்னிச்சு ஆசைப்படுற மாதிரி இருக்குது. விழாலம் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லியிருந்தது தாங்கள் வந்து போலீஸோட சம்பந்தம் இல்லைன்னா, ஆனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்பந்தம் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ NDP அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் அது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. போலீஸை வந்து எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடாது, ஆளுங்கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்கணும். அந்த அரசு அதை எந்த அளவுக்கு ஆழமாக பார்க்குறன்றது தான் கேள்விக்குறி. அமைச்சரை ஏறி மேடையில் நானும் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது. ஆனால் நான் ரவுடி இல்லை, நான் டாக்டர் தேவைப்பட்ட ரவுடியாக போக எல்லாமே ஒன்றும் பெற முடியாது. ஆனால் ஒரு அமைச்சரை ஏறி நானும் ரவுடி தான் என்று கலைக்கிறல. இப்போ விழாலும் ரவுடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும், ஆனால் ஒரு நாளும் சொன்னதாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அமைச்சரை ஏறி நானும் ரவுடி தான் என்று சொல்கிற நிலைமைக்கு போயிருக்கு. நினைக்கிறது பாரதூரமான இது வந்து போகும். என்றால் NDP வந்து வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூராட்சி சபையை பிடிக்க வேண்டிய யோசிக்க வழியே வடக்கை திருத்த வேணும், வடக்கை பாதுகாக்க வேணும் யோசிக்கல. எந்த கலைக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் தான் யோசிக்கணும். பார்ப்போம் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுக்கு ஒரு பதில் சொல்லுமா நினைக்கிறேன். என்னடா அப்போ இப்போ அண்மையில் எங்களோட சுமந்திரன் ஐயா அந்த பேட்டியை பார்த்துருக்கீங்க. அவர் சொல்லியிருப்பார் ஆளுங்கட்சிக்கு வந்து வடக்கு மாநிலத்தில் 25% ஓட்டு தான் விழுந்தாங்க. அதன்படி இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் 25% ஓட்டுகள் விழுந்தால் கூட ஒரு ஆட்சி அமைக்கல. ஆட்சி வந்து 50 மேலதிகமான சீட்டில் கிடைக்கவில்லை. இவ்வளோ காலமும் நாங்கள் அதாவது வந்து தமிழ் பேசுகிற கட்சிகள் எங்களோட உள்ளூராட்சி சபை வச்சிருக்கீங்களா அங்கே பயங்கர ஊழல் மெலிஞ்சிருந்தது உண்மை. ஜனாதிபதியின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் எல்லா தமிழ் கட்சிகளும் ஊழல்வாதி என்றது ஜனாதிபதிக்கு அந்த ஊழலுக்கு எதிரான கன்செப்டை கொடுத்தது சாவச்சேரி வைத்தியசாலையில் வந்து பிரச்சனை. நினைக்கிறேன் ஜனாதிபதி சில விஷயங்களை கதை கேட்கல, உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காம கதைக்கணும். வேணுமென்றால் தெற்கில் ஊழலுக்கு எதிரான என்று சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து இவ்வளோ காலமும் நினைக்கிறேன் 5-6 மாதம் என்ன செய்தது என்று கேட்டால் கேள்விக்குறி. ஆனால் வடக்கில் ஜனாதிபதி வந்து ஊழலுக்கு எதிரானால் தான் என்று நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செல்லும். எந்த வடக்கில் நாங்கள் இருக்கிற போது இங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுராட்ட சொல்லும் ஒருத்தர் சொல்றது, அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லும் ஒருத்தர் சொல்றது, மேர தேர்தல் ஒரு வழியாக இருக்கு. நினைக்கிறேன் யாருக்கு ஓட் போடுறன்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் எனக்கு ஓட் போடுங்க. இந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, எனக்கு வாக்களிங்கோ, எனக்கு வாக்களிக்காடி பணம் அனுப்ப மாட்டேன்னு நான் சொல்றது விரும்புகிறேன். ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன். இந்த முறை வாக்களிக்கல ஒரு சில விஷயங்களை பாருங்க. முதலாவது யாராவது கல்லருக்கு ஓட் போடுறீங்களா? ஏற்கனவே கல்லருக்கு பேர் எடுத்தாங்க தானே. யாராவது கல்லனுக்கு ஓட் போடுறீங்களான்னு பாருங்க. அது இந்த கட்சியில் இருக்கலாம், வேற கட்சியில் இருக்கலாம். ரெண்டாவது அவருக்கு அந்த தலைமை அந்த சுயேட்சிக்குள்ள அந்த தலைமை ஆட்ட கைகளை நிற்கிறதுன்றதை பாருங்க. அது நானோ ஆண்டவ அரசாங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ யார் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்றதை பாருங்க. ரெண்டாவது. மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்கம் தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம். உள்ளூராட்சி சபைக்கு தெரியல என்றால் நாங்கள் அதை அடிபட்டு எடுத்துக் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வேலை பாரகாச இதய சுத்தியோட களவெடுக்காம பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யாருக்கும் போடலாம். அது நான் எனக்கு போடலாம், அன்றவங்க அரசாங்கம் போட்டா அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் போன் களவெடுக்கையில் மதில் பாயில் என்றால் நீங்கள் அங்கே போடலாம். அப்படி இல்லை சஜித் பிரேமதாசன் கட்சியிலையோ அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ யாருக்கு என்றாலும் நீங்கள் இப்போ நானே கயன்றமார் பொன்னம்பலம் அவர்களை சொன்னான்னு சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நான் எனக்கு இந்தியா மீட்டிங்ல இந்த வீடியோ நீங்கள் முதற்காட்சி வீடியோ அப்படியே ஃபுல்லாக போடும்போது அது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட நிற்கிறார்கள் வந்து ஏதாவது காசமான பிரச்சனைகள் நீதிமன்றங்களுக்கு போகிற பிரச்சனைகள் பெறுமென்றால் கட்சி வந்து நீக்கப்படும். ஆகவே நினைக்கிறேன் யார் தலைமை என்றதான் இதோட பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் அதை நீங்கள் யாருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட 100% பணம் செலவழிக்கப்படும். இப்போ நான் இதராலும் கேள்வி கேட்கறது நான் என்னை கேள்வி கேட்கிறார்கள் யாராவது இருந்தால் அவைக்கு போடுவோம்.
இவ்வளவு காலம் மூடல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுட்டு திருப்பி பாதை டெவலப் பண்ணியால பாராளுமன்றத்தில் கதையும் கூட என்னட்ட கேட்க வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அணு சம்பந்தமாக தெளிவான பயிரோட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜனாதிபதியால பிடிஏ எடுக்க முடியாது, அல்லது இந்த தையடிவியாருக்கு ஒரு முடிவை தரப்போறதும் இல்லை ஜனாதிபதி, அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையோ அரசியல் தீர்வையோ இதையுமே தரப்போறது இல்லை. நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைகளில் நாங்கள் தான் சந்தோஷப்பட்டோம், மஹிந்த ராஜபக்ச வரைகளில் நாங்கள் தான் சந்தோஷப்பட்டோம், ரணில் வரைகளில் ரணில் இந்த முறை என்ன செய்ய போறாங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்படி காலங்காலமா நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோமே ஒழிய அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்தது தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சிருக்கிறது. அப்படி சும்மா சமத்தை மாற்றி அந்த ஓட்டுகளை அந்நியமாக்கிறத விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது. முதலாவது. ரெண்டாவது, மக்கள் ஈஸியா தவிசாளரையோ யாரையோ அணுகலாம். அப்படி அணுகிடாம எனக்கு கஷ்டமா இருந்தால் எனக்கு ஓட் பண்ணிட்டோம்னா நான் தவிசாளரையே மாற்றுவேன். ரெண்டாவது. மூன்றாவது, மக்களுக்கு அனுப்புற காசு அவ்வளவுமே செலவழிக்கப்படும். அப்படி நான் என்ன செய்வேன், வடக்கு மாநகர சபையில வடக்கு பிரதேசத்துல யாழ் மாநகர சபை நாங்கள் வேண்டாம் அங்கே 5 சிஸ்டம்ல இருந்து கைசன்ல இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நான் செய்வேன். அந்த பணம் அவ்வளவுமே செலவழிக்கப்படும். பேங்கர்ல போடப்பட்டு சும்மா வட்டி எடுக்கப்படாது. வடக்கு மாநகர சபை மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன். அது செலவழிச்சு போட்டு காசு தானான பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து கேட்டால் நீங்க எனக்கு வாங்க.